செம்ம காமெடியா இருக்குது. மாமா செருப்பை பார்த்தீங்கன்னா நாய் கடிச்சு வச்சிருச்சு. புது செருப்புங்க. இருங்க காட்டுறேன். இங்கிட்டு வாங்க மாமா. காட்டு. ஐயோ அப்பா, என்னங்க அந்த நூலை ஸ்டிச் எல்லாம் வந்திருக்கு. எவடி கடிச்சது? நிலா கடிச்சியா ஜிஞ்சர் கடிச்சியா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி பம்மிக்கிட்டு படுத்திருக்க? பாருங்க யாரு கடிச்சது, யாரு கடிச்சது இன்னைக்கு தெரிஞ்சாங்க. இங்க 2 பேர்ல இப்ப யாரு கடிச்சது தெரிஞ்சாங்க. சரி, இப்ப எது குலைச்சது? யாரு கடிச்சது? யாரு குலைச்சது? இல்ல 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 இல்ல, என் பிள்ளை இங்கதான் படுத்திருக்கோம். நிப்பாட்டு. இத தீப்பெட்டி நான் வந்து கால்ல நசுக்கிட்டேன். அதுதான் நசுக்குனத கிடையாது கிடையாது, நசுக்குனதான் அவ பிச்சு விளையாண்டுட்டு இருக்கா. அவளுக்கு ஏதாவது பாலு ஏதாவது வாங்கி போடணும். கிடையாது கிடையாது, நிலாவா எனக்கு தெரிஞ்சு கடிச்சிருக்கும். ஏன்னா ஜிஞ்சர் வந்து இவ இடத்துல எப்பயுமே இங்கதான் படுத்திருப்பா. நிலா வந்து ஆல்ரெடி நீங்க ஒரு தடவை செருப்பு கிடக்கையில அவ தான் ஃபர்ஸ்ட் கடிச்சிருந்தான். அப்ப ஒண்ணு ஜிஞ்சர் அங்க வந்துருந்துச்சு. என்ன பாக்குற? செருப்பு கடிச்சியா? கடிச்சியா சொல்லு. யாரு கடிச்சது? இப்படி இருந்தா என்ன அர்த்தம் சொல்லு. ஐயோ கடவுளே, முடிக்காத சொல்லு. மத்தியானம் ஃபுல்லா என்னைய கத்த விட்டாளுங்க. ரோசிய வட விட மாட்டேன்ட்ட. யாரு கடிச்சது? என்னங்கடி பண்ணிட்டு எவ்வளவு பம்மாத்து வேலை பாக்குறீங்க? ஏப்பா முடியல. நீங்க ஏங்க, நான் தான் சொல்றேன் இல்ல, நான் அதுதான் கடிக்குதுன்னு தெரியுது. எட்டுமே ஏன் அவ வீட்டுக்குள்ளேயே போய் படுக்கிறா? ஏன் அது எட்டாதா? அந்தாதான் எட்டுதுல. போப்பா போப்பா. இதை என் பிள்ளை ஜிஞ்சரா இருந்தா என் பிள்ளை நேரம் வந்திருப்ப. ஏன் ஆமாங்க, ஏன்னா ஜிஞ்சர் வந்து நிலாவோட கழுத்துல இருக்க கயிறவே கடிச்சுக்கிட்டே இருக்கும்ல. ஏன்பா உங்களுக்கு என்ன பல்லு துருத்துருன்னு இருக்கா? ஆமாவா, பல்லு துருத்துருன்னு இருக்கா. இந்த காலை வச்சுக்கிட்டு நான் உன்னைய காப்பாத்தப்பட்ட பாடு எவ்வளோ பாடு. நீ என்னடானா குதிரைக்கால் மாதிரி டக்கு டக்குன்னுக்கிட்டு ஓடுற. ரித்விக்கு கம்பை எடுத்துட்டு வரவுமே பயந்துகிட்டு ஓடியா இருந்துச்சு. எடுக்குது மோந்து பாக்குறா. புது பாரு திருட்டு நாய் அந்த ருசி முடியல ஜிஞ்சர் செய்யாதுன்னு செய்யறால. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஏண்டா டேய், ஒரு செருப்பு இன்னைக்கு 200 300 கொடுத்து வாங்குறதுக்கு என்ன பாடு விட்டுட்டு இருக்கேன். கடிச்சு போடுறீங்க. அவளுக்கு அந்த கடிக்கிற அந்த எலும்பு இருக்குல்ல, இல்லாட்டினா பாலு வந்து வாங்கி போடுவோம். 10 ரூபா பாலு வாங்கி போட்டா அவ வாட்டுக்கு விளாண்டுகிட்டு இருப்பா. ஆமா, நீ என்ன இப்ப வர ஏன் செருப்பை வேற தூக்கிக்கிட்டு இருக்கிற? புடிங்கி போட்டு சத்தம் போட்டு போனேன். நானே பிச்சை எடுக்குமா பெருமாள் பிடிங்கி தின்னுமா அனுமான் வேறு அவர்கிட்ட என்னது கெஞ்சாத குறையா அதை வாங்கி வச்சிருக்கேன். 120 ரூபா, வெறும் 120 ரூபா அந்த செருப்பு. நீ தூக்கி போட்டு இதாவது பரவாயில்ல, வீட்டுக்குள்ள அங்க வெளியில கடந்துச்சு பாத்துக்கோங்க. இங்க ஒரு செருப்பு அங்க ஒரு செருப்பு. ஆனா எவனுங்க அளவாட மாட்டேன், அது வேற ஒத்த செருப்பா இருக்கிறதுனால. சப்பா சரி ஓகே. நைட்டுக்கு என்ன டிஃபனு? பால் வெண்பொங்கல் போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு தயிர் சோறு தாண்டா, பாலும் தயிரும் தாண்டா. நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நார்மலாக நம்ம பாசிப்பருப்பு மிளகு போட்டு செய்கிறோம்ல. என்னங்க உங்களுக்கு தான் அந்த நிலமை. இந்த வரேங்க்கா, பால்கார அக்கா வந்து விட்டார்கள். இப்படி தாங்க செம்ம காமெடியாக போய்கிட்டு இருக்குது. சரி ஓகே, பாய்ங்க, குட் நைட்.